மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. அவர் சீட்ல போய் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் அவர் எந்திரிச்சு உரை படிப்பாரு. அவர் கையில இருக்கிற உரையை பிடிங்கி கிழிச்சிடணும். ஏதோ ஒண்ணு கலாட்டா பண்ணணும். கொஞ்சம் நல்ல ஒரு கிளிக் கொடுக்கலாம். நல்ல ஒரு அது ஒரு கும்முன்னு போகும். அது அரசியல்ல ஏக்கா நீ வா ஏக்கான்னு கூப்பிட்டு நானே சேர்ந்து இந்த மாதிரி பண்ண போறோம், மோடியை கலாட்டா பண்ண போறோம். என்னன்னா நாங்கள் 2 பேர் வந்து ஏற்கனவே உள்ள பிளவுஸ் அந்த பொம்பளை அப்படியா செய்யலாமே அப்படின்னு சொல்லி நேரம் போய் அமித்ஷா கிட்ட சொல்லிடுச்சு. அமித்ஷா உடனே என்ன பண்ணாரு, ஸ்பீக்கர் ஓம் பிர்லா சொல்லிட்டாரு, பிரதமருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நீங்க வர வேணான்ட்டாங்க. திமுக என்ன சொல்றாங்க, நாங்க இல்லைன்னா காங்கிரஸே இல்லைன்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க, எங்களால தான் காங்கிரஸே இருக்குதுங்கன்னு தானே சொல்றாங்க. மூக்க அழகிரி ஸ்டாலின் ஒரு காலத்துல சேர்ந்தாங்க, அடிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் வந்து தினகரனில் ஒரு 4 பேர் வச்சு கொளுத்திட்டாங்க. அந்த 4 பேர் என்ன ஆனா, அவங்க குடும்பம் என்ன ஆனான்னு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு எல்லாருமா சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இப்போ அவங்க வந்து பிப்ரவரி 15ஆம் தேதி ஆரம்பித்து அம்மா ஆட்சியை கொண்டு வருவோன்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, ஏன் வந்து திமுக என்பது கலைஞர் திமுகன்னு ஒன்று புதுசாக வரக்கூடாது? நீங்கள் அதை கலைஞர் திமுகன்னு சொல்லலாம், கனிமொழி திமுகன்னு. காலையும் ஒரு பெரிய தேசிய பதவி எதுவும் அவருக்கு கிடையாது. யாராவது வந்து அவருக்கு தேசிய பதவி கொடுப்பான்னு கமெண்ட்ல வந்து எல்லாரும் வந்து கண்ணீர் வெடிப்பான். கண்ணீர் வெடிப்பவர்களுக்கு என்னுடைய ஆறுதல் இதான். எஸ்ஜி சூர்யா சொல்றதை இன்னைக்கு நம்புறீங்க, சபாபதி மோகன் சொல்றதை நம்புறீங்க. 3-4 மாசம் முன்னாலேயே நான் சொன்னேன். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நிகழ்ச்சியில் நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தராமன் அவர்கள் உடன் இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு பல கேள்விகள் இருக்கின்றன, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க, கேளுங்க சார். பிரதமர் மோடி அவர்களுடைய மக்களவை வருகை தவிர்ப்பு சமீபத்துல நடந்தது. அது மட்டும் இல்லாம எதற்காக வர வேணான்னு சொன்னாங்க. இந்த நிகழ்வுல காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் வந்து சம்பந்தப்பட்ட இந்த பரபரப்பான நிகழ்வுக்கு பின்னாடி பல சர்ச்சைகள் எழுந்திருக்கு. பெருசா ஏதோ பிளான் பண்ணதாகவும் அது தவிர்க்கப்பட்டதாகவும் ஒரு பக்கம் குரல் இருக்கு. இன்னொரு பக்கம் கட்சியினர் மாற்றி சாடிக்கிறாங்க. உண்மையிலே இது பின்னாடி என்ன நடந்துச்சு சார்? பாராளுமன்ற துவக்கம் வந்து பொதுவாக ஜனாதிபதி முர்மு அவர்கள் நம்ம சட்டமன்றம் வந்து கவர்னர் வந்து துவக்கி வைக்கிற மாதிரி பாராளுமன்றத்தை ஜனாதிபதி அவர்கள் துவக்கி வைப்பார். ஜனாதிபதி உரைன்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த முடிகிற அன்னைக்கோ அதுக்கு முதல் நாளோ ஜனாதிபதி உரைக்கு பிரதமர் வந்து நன்றி சொல்லுது. இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, பாரம்பரியம், ஒரு ஃபார்மாலிட்டி. ஜனாதிபதி உரைக்கு நன்றி சொல்லுது அவங்க வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு ரெகுலரா வரது இல்லையே, அவங்களுக்கும் அதுக்கும் டைரக்ட் சம்மந்தம் இல்லையே. அதனால வந்து உரைக்கு நிறுத்துறதா அதை பதில் சொல்றதுக்காக பிரதமர் உரை சொல்றதுன்றது ஒரு ஃபார்மாலிட்டி. அதுக்கு அவர் ரெடியா இருந்தார். அந்த சமயத்தில் ஏற்கனவே ஆங்காங்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ காங்கிரஸை பொறுத்தவரை இல்லை எதிர்கட்சிகளை பொறுத்தவரை எல்லா இடத்துலையும் தேர்தலில் அடி வாங்கி இருக்கிறார்கள். எங்கேயோ போய் பாகிஸ்தான்ல அங்க போய் இப்போ நிறைய சிக்கல்களில் வந்து எதிர்கட்சிகள் அதிக சிக்கலில் இருக்கின்றன. நம்ம சொல்றது தேசிய அளவில். இப்போ வந்து இந்த மோடி எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அந்த ஜனாதிபதி உரைக்கு அவர் பதில் சொல்ல எப்படி பாராளுமன்றத்துக்கு வரும்போது அவர் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி ஒரு 10 எம்பி பெண் எம்பிகள், மோடி அசிங்கப்படுத்தணும்னா பெண் எம்பிகளை வச்சு அசிங்கப்படுத்தணும். அப்பதானே கொஞ்சம் நல்ல ஒரு கிளிக் கொடுக்கலாம். நல்ல ஒரு அது ஒரு கும்முன்னு போகும் அது அரசியல்ல. அதனால வந்து ஒரு 10 பெண்கள், அதுல முக்கியமான பங்கு வகித்தவர்கள் நமது சகோதரி அவர்கள், மயிலாடுதுறை சுதா காங்கிரஸ் எம்பி, அப்புறம் அது என்ன மணி என்னமோ சொல்லுவாங்களா, ஜோதிமணி அக்கா, இவங்க 2 பேரும் தான் முக்கிய பங்குன்னு சொல்றாங்க. அப்புறம் வர்ஷான்னு ஒரு ஒரிசா, அதே மாதிரி ஒரு 10 பேர். இவங்களை யாரு ட்ரைனிங் இவங்களுக்கு வந்து எப்படி நடந்துக்கணும்னா, பிரியங்கா அவர்கள்
ராகுல் காந்தியோட சகோதரி பிரியங்கா வத்ரா அவர்கள் கேங் லீடர். ஆமா, கேங் லீடர்ல அவங்க வர மாட்டாங்க. இதுதான் அந்த அரசியல்வாதியில ஒரு விஷயமா தான் அவங்க ஒதுங்கிடுவாங்க. ஒரு 10 அந்த அதுல வந்து காங்கிரஸ் அப்புறம் மற்ற எதிர்கட்சிகள், அது காங்கிரஸை ஒட்டிய 10 பேர் மோடி சீட்டு முன்னால் போய் நிற்கணும். அவர் உள்ள வந்து உட்காரும் போது உட்கார விடக்கூடாது, அவரை தகராறு பண்ணணும். அப்ப பிடிச்ச ஒரு தள்ளுமுள்ளு வரணும். அவர் சீட்ல போய் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் அவர் எந்திரிச்சு உரை படிப்பாரு. அவர் கையில இருக்கிற உரையை பிடிங்கி கிழிச்சிடணும். ஏதோ ஒண்ணு கலாட்டா பண்ணணும். ஒரு பொம்பளைங்க கலாட்டா பண்ணும்போது மோடியை வந்து வேற யாராவது கலாட்டா பண்ணா கூட யாராவது ஒரு 2-3 ஆம்பளை எம்பி வந்து தடுப்பான். பொம்பளைங்க வந்து கலாட்டா பண்ணும்போது ஆம்பளை எம்பி கூட வந்து தொடும்போது கொஞ்சம் தேவையில்லாத தொந்தரவு வரும்னு நினைப்பாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஜாக்கிரதையா இருந்தாலுமே அது அலிகேஷன் வேற மாதிரி ஆயிடும். அவங்க அலிகேஷன் எது சொல்றாங்களோ அதான் உண்மை. நாட்டுல திடீர்னு ஒரு பொம்பளை ரோட்ல போற ஆம்பளைய பார்த்து இந்த ஆள் என்னை பார்த்து இப்படி சொன்னான்னா ஊர்ல உலகத்துல உங்களுக்கு தெரிஞ்சவன், உங்க வீட்டு சொந்தக்காரன், உங்க கூட பிறந்த தம்பியா இருந்தா கூட ஏன்னா இப்படி செஞ்சுட்டீங்க அப்படிமா. இது ஒரு இயல்பான உளவியல். அது வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, இவங்க எல்லாம் ரெடி பண்ணி மோடி உட்கார்ந்துருக்காரு அந்த அவருடைய ரூம்ல. இந்த கதவு திறந்தா லோக்சபா உள்ள வந்துருவாரு. 10 நிமிஷம் வர டைம். இந்த 10 பேர் சுத்தி வந்து நிக்கிறாங்க. அப்ப கேக்குறாங்க, ஆமா ஏங்க இங்க வந்து நிக்கிறீங்க பிரதமருடைய இடத்துல? இல்ல அவர்கிட்ட ஒரு புக்கு கொடுக்கலான்னுறதுக்காக நிக்கிறோம். அங்க இடத்துல போய் உட்காருங்க, அவர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வாங்க, இப்ப எதுக்கு நிக்கிறீங்கன்னு சொல்லும்போது இவங்க ஏதோ ஒரு மர்மமான முறையில. இதுல என்ன விஷயம்னு கேட்டா, இந்த வருஷான்னு ஒரு பொம்பளை என்ன பண்ணுச்சு, அது வந்து ஒரிசாவை சேர்ந்த காங்கிரஸ் பெண் எம்பி. அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, அந்த பக்கமா போன ஒரு சிவசேனை பெண் எம்பியை கூப்பிட்டு, ஏக்கா நீ வா ஏக்கான்னு கூப்பிட்டு, நானே சேர்ந்து இந்த மாதிரி பண்ண போறோம், மோடி கலாட்டா பண்ண போறோம். என்னன்னா நாங்க 2 பேர் வந்து ஏற்கனவே உள்ள பிளவுஸை கிழிச்சுக்கிட்டோம், சுடிதார் பிளவுஸ் ஏதோ ஒன்று கிழிச்சுக்கிட்டோம். சார் இதெல்லாம் ப்ரீ பிளான்டா உள்ள கிழிச்சுலாம் வச்சிருந்தாங்க. கிழிச்சு மேலே துப்பட்டா போட்டுதானே எப்படி தெரியும் உங்களுக்கு? சார் பயங்கரமான பிளான். கேளுங்க, அங்க போய் கலாட்டா பண்ணி அவர் உட்கார வரும்போது அப்படி இப்படி ஒரு கதை மச்சா வரும். அப்படி குனிஞ்சு எந்திரிக்கும் போது ஐயோ மோடி கிழிச்சிட்டாருன்னா அது ஒரு பெரிய ஒரு சகுனி படத்துல பார்த்த அந்த சீனு, அந்த தமிழ் படத்தை டப்பிங்ல பார்த்தாங்களா தெரியல. இது வந்து அப்ப மோடி கிழிச்சிட்டாருன்னும் போது உலக அளவுல அது ஒரு பெரிய ஒரு சர்வதேச அளவுல பரவிடும். மோடி ஒரு பிளவுஸ் கிழிச்சிட்டாரு, உடனே உங்களுக்கு வந்து யாரோ சட்டையை கிழிச்சிட்டு சட்டமன்றத்தில் வெளியே ஓடியாந்து நேர கவர்னர்கிட்ட போய் ஐயா தச்சு கொடுங்கன்னு கேட்டாரு. அது ஞாபகம் வரும் உங்களுக்கு, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ரைட்டு. அப்போ வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்களா? இதுலதான் ஒரு டாக்டிக்கா இதுதான் இந்த காங்கிரஸோட சொதப்பல்ன்றது. இதான் இந்த வருஷான்ற பெண்ணு, இந்த ஒரிசா எம்பி சிவசேனைன்னு சொல்லி கூப்பிட்டாங்களே, அது வந்து எந்த சிவசேனை? ஏக்நாத் சிவசண்டையோட சிவசேனையை சேர்ந்த பெண் எம்பி அவங்க. அப்பனா என்ன, பாஜக கூட்டணியில இருக்கிறவங்க. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அவங்க உத்தவ் தாக்கரேயோட சிவசேனையில இருக்கிற எம்பி நினைச்சுக்கிட்டு அவங்கள கூப்பிட்டாங்க. தப்பா, அது சிவசேனைன்னு ஒரே கட்சியா இருந்தது, பிரிஞ்சது. இல்ல யார் இங்க இருக்காங்கன்னு அவங்களுக்கு ஊர் 2 ஒண்ணு நினைச்சா மாதிரி 2 சிவசேனா ஒண்ணு நினைச்சிட்டாங்க. இவங்க அவங்கன்னு மாத்தி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அவங்க கிட்ட கூப்பிட்டு உண்மையெல்லாம் சொல்லி பிளவுஸ் எல்லாம் கீச்சிருக்குமா, அந்த ஒண்ணு மோடி வருவாரா, அந்த ஒண்ணு நம்ம எல்லாம் எந்திரிச்சு அப்படி குனிஞ்சு எந்திரிச்சு பிளவுஸை கீச்சிட்டாரு, நம்ம பெருசா சத்தம் போடணும், கலாட்டா பண்ணணும், அது கொண்டு எல்லாம் சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் பிளான். அந்த பொம்பளை அப்படியா செய்யலாமே அப்படின்னு சொல்லி நேரம் போய் அமித்ஷா கிட்ட சொல்லிடுச்சு. அமித்ஷா உடனே என்ன பண்ணாரு, ஸ்பீக்கர் ஓம் பிர்லா சொல்லிட்டாரு, பிரதமருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நீங்க வர வேணான்ட்டாங்க. இது ஏதோ ஒரு சிக்கல் தான் வரும், ஸ்கெட்சா இருக்கு, வராதிங்க, ஸ்கெட்ச் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இது நடந்துச்சு. உடனே மோடி வரலன்னு மறுநாளைக்கு என்ன பண்ணாரு, மோடி அன்னைக்கு விட்டுட்டு மறுநாளைக்கு வந்துட்டு பிரதமர் உரை அன்னைக்கு வந்து மோடி இல்லாமலேயே வேற ஒரு அமைச்சர் வந்து அந்த ஃபார்மாலிட்டியை முடிச்சுட்டாங்க. மோடி மறுநாளைக்கு பாராளுமன்றத்துல வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவருடைய ஸ்டைல்ல வந்து மற்ற விஷயங்கள்லாம் பேசிட்டு போயிட்டார். அந்த அரசியல் மற்ற விஷயங்கள்லாம் பேசிட்டு போயிட்டாரு. இந்த நிகழ்ச்சியை பத்தி அவர் வந்து எதுவும் வந்து கண்டுக்கல, இப்படி ஒண்ணு நடந்ததாவே அவர் வந்து காமிச்சுக்கல. அதுதானே ஒரு டிப்ளமசி. கண்டிப்பா சார். அதை பத்தி நீங்க தலைமைத்துவம், அதான் நீங்க வந்து என்ன வந்து இப்படி நினைச்சீங்க அப்படி நினைச்சீங்கன்னா இல்லவே இல்லைன்னு சத்தியம் பண்ணுவாங்க. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அது முடிஞ்சது. இதுல அந்த என்ன ஒரு பெரிய சொதப்பல் பண்ணாங்கன்னா, இந்த சிவசேனையில எந்த சிவசேனைன்னு தெரியாம சொதப்பினதுல மண்டையில இருக்க கொண்டையும் மறந்துட்டேனேடா, மண்டையில இருக்க கொண்டை. இது மகாராஷ்டிரா சமாச்சாரம். அதாவது மகாராஷ்டிராவை சேர்ந்தது, ஒரிசாவை சேர்ந்தது, ஆக மொத்தம் டெல்லியில நடந்த சமாச்சாரம். நம்ம அங்க கட் பண்றோம்.
நேரா தமிழ்நாட்டுக்கு வரும். அப்படி சொன்னாதானே நம்ம ஜனங்களுக்கு சினிமா பாஷையில சொன்னாதானே எல்லாமே புரியும். கண்டிப்பா. இந்த பிரியங்கா வந்து இந்த 10 பேரை கூப்பிடும் போது இன்னும் 2 பேரை கூப்பிட்டுருக்காங்க. அதுல ஒண்ணு கனிமொழி அம்மையார். இண்டி கூட்டணி காங்கிரஸ்னு வரும்போது திமுக எம்பியாவும் இருக்காங்க. திமுக இல்லாம காங்கிரஸா அப்படித்தானே சொல்றாங்க. திமுக என்ன சொல்றாங்க, நாங்க இல்லைன்னா காங்கிரஸே இல்லைன்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. எங்களால தான் காங்கிரஸே இருக்குதுங்கன்னு தானே சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தியை வந்து 2019 பிரதமர்னு சொல்லி முன்மொழிந்தது யார்? ஐயா ஸ்டாலின் அவர்கள் தானே. அப்படி வந்து சரி, அவர் முன்மொழிஞ்சாரு, அவர் தோத்து போயிட்டாரு. 2024லயும் அவர் முன்மொழிஞ்சாரு, அவர் தோத்து போயிட்டாரு. 2029லயும் முன்மொழியிட்டோம், பார்ப்போம். அது சரி, ரைட். எதுக்கு சொல்றோம்னா இந்த மாதிரி நடந்தது. கனிமொழி அவர்களும் சுப்ரியா சூலே, சரத்பவாருடைய மகள், அந்த அம்மா ஒரு டென்ஷன்ல இருக்காங்க. இந்த அஜித் பவார் விபத்துல இறந்து போயிட்டார்ல, சரத்பவாருடைய சகோதரர் மகன், அவர் வந்து துணை முதலமைச்சரா இருந்து இறந்து போயிட்டார் விபத்துல. அப்ப என்ன பண்ணாங்க, இந்த 2 ஃபேமிலியுமே ஒன்னா சேரணும். ஒன்னா இருந்த ஃபேமிலி தான் தனியா பிரிஞ்சுது. சரி, ஒன்னா சேர்ந்துருவோம்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம மூக்க அழகிரி ஸ்டாலின் ஒரு காலத்துல சேர்ந்தாங்க, அடிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் வந்து தினகரன்ல ஒரு 4 பேர் வச்சு கொளுத்திட்டாங்க. அந்த 4 பேர் என்ன ஆனா, அவங்க குடும்பம் என்ன ஆனான்னு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு எல்லாருமா சேர்ந்து குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டு கலைஞர் அவர் வந்து கண்கள் பணித்தன இதயம் இனித்தது அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் ஒண்ணு டயலாக் போட்டாரு. மேட்டர் முடிஞ்சு போச்சு, ஒன்னாயிட்டாங்க. இதுல செத்தவன்லாம் செத்தவன், அந்த பக்கத்துல கொஞ்சம் பேர் செத்தான், இந்த பக்கத்துல கொஞ்சம் பேர் செத்தான். தினகரன்ல எவனோ தெரியாத பத்திரிகையாளர் 4 பேர் செத்தான். போனா போயிட்டு போறாங்க, பத்திரிகையாளர் தானே, அவன் உயிரை பத்தி அவன் கவலைப்படுவான். அதுல அந்த மாதிரி நடந்தது இல்லையா? அந்த மாதிரி இது ஒரு பக்கம். இந்த இது மாதிரி நடந்தோன்னா அங்க சுப்ரியா சூலே மேட்டர், அஜித் பவார் இறந்துட்டாரு. அப்போ சரத்பவார் என்ன பண்ணாரு, டக்குன்னு நம்ம மோடி கிட்ட பேசி அந்த பக்கம் போயிருவோம். சரத்பவாரும் அந்த பக்கம் வந்துட்டா இந்த 2 பவார் குரூப்பும் ஒன்னாயிடும், பிரிஞ்சது ஒன்னாயிடும். சுப்ரியா சூலேவை துணை முதலமைச்சர் ஆகிரும். தன்னுடைய பெண்ணை எல்லாருக்கும் அவங்கவுங்க பொண்ணை கொண்டு வரணும்னு இருக்காதா? நம்ம அவங்க குடும்பத்துல ஒரு குடும்பத்துல தமிழ்நாட்டுல வந்து என் பொண்ணு திகார் ஜெயில ஒரு வருஷமா கஷ்டப்படுது, பல்லி வருது, கரப்பாம்பூச்சி வருதுன்னா சொல்லி போய் சோனியாட்ட கெஞ்சலியா நம்ம. அந்த மாதிரி வந்து ஏதோ என் பொண்ணு ஒரு துணை முதல்வர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசலாம்னு போகும்போது அங்க ஒரு கேரக்டர் இருக்கு. அவர் பேர் பிரஃபுல் பட்டேல். ஒரு காலத்துல சிவில் ஏவியேஷன் விமானத்துறை அமைச்சராக இருந்தாரு. கொஞ்சம் அனுபவம் உள்ள அமைச்சர், விஷயம் தெரிஞ்ச அமைச்சர். அவர் அந்த பக்கம் இருக்காரு, அந்த அஜித் பவார் பக்கம். அஜித் பவார் போயிட்டாரு. அடுத்தது கிட்டத்தட்ட அவர் தான் தலைவர், இந்த பிரஃபுல் பட்டேல். இப்போ பிரஃபுல் பட்டேலை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. இந்த குடும்ப வாரிசு அரசியல், குடும்பத்துக்கு வெளியில இருக்கிறவர் அவர். இப்போ துரைமுருகனை துணை முதல்வர் ஆக்கினாங்களா? ஆக்கல இல்ல. என்னதான் அவரு 60 வருஷமா நான் வந்து கலைஞரோடைய நான் பயணம் பண்ணேன்னா, பயணம் கூடவே கார்ல ஏறி பயணம் பண்ண வேண்டியதான். ஓச்சியில கார்ல ஏத்திட்டு போய் இறக்கி விட்டாரு, லிஃப்ட்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். அதுக்கு மேல ஒன்றும் தேராது. அந்த மாதிரி நான் வந்து அப்படி பயணம் பண்ணேன், இப்படி பயணம் பண்ணேன்னா தேராது. என்ன பண்ணாரு, டக்குன்னு அவரு ஒரு புட்சால்தனம் பண்ணாரு. இந்த இறந்து போன அஜித் பவார் ஒய்ஃப், அந்த மாதிரி அரசியல்வாதியே இல்லை, அவங்க ஒரு குடும்ப தலைவி. அவங்கள உடனே துணை முதலமைச்சர்னு போட்டு ஃபட்னாவிஸ்ட முதலமைச்சர்கிட்ட சொல்லிட்டாருங்க, அவங்க ஒய்ஃப் வரேங்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம்ட்டார் அவரு. ஏன்னா துணை முதலமைச்சர் அரசியலே தெரியாத ஒரு பெண்மணி வராருன்னா தொல்லை இல்லாம இருக்கும். பொம்மை மாதிரி பாட்டில இருப்பாங்க, போவாங்க வருவாங்க. பிரஃபுல் பட்டேலுக்கு என்னன்னா அவருடைய முக்கியத்துவம் இருக்கும். ஏன்னா அந்த அம்மாவுக்கு விஷயம் தெரியாது, இவரை நம்பிதான் கட்சி நடத்தணும். அதனால அது போடும். இப்ப சுப்ரியா சூலே உள்ள வர்றது நின்னு போச்சு. இப்ப சுப்ரியா சூலே என்ன பண்றது, பரவாயில்லன்னு போய் சேர்ந்துடலாமா அப்படின்னு சரத்பவார் வந்து யோசனை பண்ணிட்டு இருக்காரு. காங்கிரஸோடு சேர்ந்து இது வரைக்கும் ஒன்றும் வேலைக்கு ஆகல. இல்லை, எதுக்காக இந்த கதை சொல்றோம்னா, இந்த 10 பேர் சேர்ந்து இந்த மோடிக்கு எதிராக ஒரு 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 மாதிரியான ஒரு போராட்டம்னு ஒண்ணு நடத்துறதா இருந்தாங்க பாருங்க. அதுல மாட்டேன் என்று சொல்லி இந்த பிளான் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன விட்டுருங்க, நான் வரல விளையாட்டுக்குன்னு 2 பேர் போனாங்க. ஒன்னு சுப்ரியா சூலே, அது அந்த மகாராஷ்டிரா பாலிடிக்ஸுக்காக. இன்னொன்னு கனிமொழி அம்மையார். நீங்க இப்ப யோசனை பண்ணணும், கனிமொழி அம்மையார் வந்து திமுகல இருக்காங்க. இப்ப கூட தூத்துக்குடியில எல்லாம் மாநாடு நடத்தினாங்க, மகளிர் மாநாடுலாம் அந்த இதுல செங்கிப்பட்டியில தஞ்சாவூர்ல நடத்தினாங்க. மகளிர் அணியில இருக்காங்க.
அநேகமா திருச்செந்தூர்ல எம்எல்ஏவா நிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து செய்தி, அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு வந்து உடல் நலம் சரியில்லை, அதனால வந்து இவங்க நிப்பாங்க, மாநில அரசியலுக்கு வரணுங்கிறாங்கன்னு. மாநில அரசியலுக்கு வந்தாங்கன்னா யாருக்கு டென்ஷன்? அவங்க குடும்பத்திலே பெரிய மன்னவருக்கு அடுத்தது சின்னவருன்னு சொன்னா சின்னவருக்கு டென்ஷன். ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ யாரு? முத்துவேல் கருணாநிதியோட பேரன். நான் யாரு? முத்துவேல் கருணாநிதியோட மகள். மகள் மூத்தவரா பேரன் மூத்தவரா? அப்படியே ஒரு ஒரு ஒப்புமை வரும் இல்லையா? வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ துரைமுருகன் ஐயோ நீங்களாம் போஸ்டர் தான் அப்படின்னு சொல்லி அனுப்பலாம். உனதான் ஒரு கொடுத்துட்டோம்ல, ஏதாவது சம்பாதிச்சு சந்தோஷமா இரு, சும்மா வந்து அதெல்லாம் தொந்தரவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு அனுப்பிச்சிடலாம். நேருவா அனுப்பிச்சிடலாம். நேரு ரொம்ப தொந்தரவு பண்ணால் திருச்சி சிவாவையும் கூப்பிட்டு அன்பில் மகேஷையும் கூப்பிட்டு கொஞ்சம் பார்த்துங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு கலாட்டா பண்ணி சரி பண்ணுவாங்க. அதை அவங்களுக்குள்ள பிரச்சனை அதுவே சரியா இருக்கும், இந்த பக்கம் வரத்துக்கு நேரம் இல்லாத வரைக்கும் சரி பண்ணிடுவாங்க. ஆனால் கனிமொழி அவர்கள் உள்ள வந்து மாநில அரசியலுக்குள்ள வந்தா நிச்சயமா சிக்கல் வரும். கண்டிப்பா. அப்ப வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு இவங்க பாக்குறாங்க. வரணும்னு யாரு விரும்புறாங்க? கனிமொழியும் விரும்புறாங்க, மத்தியில் உள்ள பாஜகவும் விரும்புது. கனிமொழி அவர்கள் மாநில அரசியல் மத்தியில் உள்ள பாஜக விரும்புது. காரணம் சார், திமுக எப்படி உடைக்கிறது? ஓ, கனிமொழி அவர்கள் ஏன் வந்து அந்த கூட்டத்தில் அந்த 10 பேரோட கலந்துக்கல? இப்போ உங்களுக்கு விடை புரியுமா? பாஜகவிற்கு எதிராக, பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக காங்கிரஸ் தலைமையில் காங்கிரசுடன் ஒட்டிய கட்சிகள் ஏதோ ஒரு விதமான போராட்டம் நடத்துறாங்க. அது கொஞ்சம் கொச்சையான போராட்டம், அதெல்லாம் விட்டுருங்க, போராட்டம் நடத்துறாங்க. இந்த போராட்டத்தில் கனிமொழி அவர்களை கலந்து கொள்ள சொல்லி கேட்டும் அவர் கலந்து கொள்ளவில்லை. சுப்ரியா சூலையை விட்டுருங்க, அது மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ் நமக்கு வேணாம், அது ரொம்ப தள்ளி இருக்கு, வேணாம் நமக்கு. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அதுவே நமக்கு டைம் சரியா இருக்கு. கனிமொழி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. ஏன்? சும்மா அட்லீஸ்ட் அந்த 10 பேர்ல சும்மா அப்படி ஓரமா நின்று இருக்கலாமா? வேற ஒண்ணும் பண்ணலன்னா கூட நின்று இருக்கலாமா? கண்டிப்பா நின்று இருக்கலாம். நிக்கல. ஏன்? பாஜக எதிர்க்க வேணாம் நினைச்சாங்களோ, அவ்வளவுதான் விஷயம். மோடி பாஜக எதிர்க்க வேணாம் நினைச்சிட்டாங்க. இப்ப எதுக்கு நம்ம போய் பாஜகவை எதிர்க்கணும்? இந்த மாதிரி சமயத்துல தேர்தல் வர்றதுக்குள்ள என்னெல்லாம் மாற்றம் வருமோ, என்னெல்லாம் தேவையோ, எப்படியெல்லாம் நடக்குமோ, இந்த சூழ்நிலையில நம்ம போய் பாஜகவை எதிர்த்து ஒரு அனாவசியமா எதுக்கு? இப்போ புரியுது உங்களுக்கு ஏன் வந்து கனிமொழி அங்க போய் அதுல சேரல. அப்ப உள்ளுக்குள்ள என்னெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு சார். அப்ப என்ன ஆகும் நீங்க கேட்பீங்க. இப்ப நான் கேட்க வந்து இந்த நேரத்துல பாஜக எதிர்க்க வேணாம் நினைச்சாங்கன்னா பாஜகவில் அவங்களுக்கு என்ன நடக்க போகுது? திமுக என்ன திராவிட முன்னேற்ற கலைஞர் திமுகன்னு ஒண்ணு வச்சா நல்லா இருக்காது? புது கட்சி தொடங்குவாங்கன்றீங்களா? ஏங்க சார், இந்த அம்மா சசிகலா, ஏங்க சசிகலா வந்து 4 வருஷம் ஊழலுக்காக சிறைக்கு போயிட்டு வந்துட்டு இவ்வளவு நாள் அமைதியா வந்துட்டு நான் புது கட்சி ஆரம்பிக்க போறேன்னு ஒரு குரல் கொடுத்துருக்காங்க. அம்மாவின் ஆட்சியை நாங்கள் 2026 கொடுப்போம். அவங்க சொல்லுது அவங்களுடைய உரிமை, அவங்களோட விருப்பம். நம்ம அதை பத்தி ஒன்னும் அது ஏன் தினகரன் அவர்கள் அப்பயே ஆரம்பிச்சாரு. அப்படிதான் இல்லைங்க, அவரு ரைட், அவரு இங்க வந்துட்டாரு. போன வாரம் அவங்க சசிகலா அவர்கள் பேசியிருக்காங்க. அவங்க தம்பி அவரு திவாகர் வந்து திராவிடர் மக்கள் கழகம்னு ஒண்ணு வச்சிருக்காரு. அது இல்லாம இவங்க புது கட்சின்னே பேசியிருக்காங்க. பிப்ரவரி என்னமோ ஒரு 15 தேதி அன்னைக்கு வந்து புது கட்சி ஒண்ணு ஆரம்பிக்கிறோம். பிப்ரவரி 15ஆம் தேதி கட்சி ஆரம்பிச்சு ஏப்ரல் 15ஆம் தேதி வாக்குல தேர்தல் நடத்தி இவங்க ஜெயிச்சு அம்மா ஆட்சி கொண்டு வருவாங்க அப்படின்னு அவங்க நம்புறாங்க. நம்ம அவங்களோட நம்பிக்கையை பத்தி நம்ம என்ன சொல்லுது? இப்ப அவங்க வந்து பிப்ரவரி 15ஆம் தேதி ஆரம்பிச்சு அம்மா ஆட்சியை கொண்டு வருவோன்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா ஏன் வந்து திமுக என்பது கலைஞர் திமுகன்னு ஒண்ணு புதுசா வரக்கூடாது? அமமுக மாதிரி இங்க கதிமுகன்னு ஒண்ணு ஆரம்பிக்கலாம். வரலாமே, வந்தா என்ன? நீங்க அதை கலைஞர் திமுகன்னு சொல்லலாம், கனிமொழி திமுக சௌரியமா சொல்லலாம். சரி, இது நீங்க வியூகமா சொல்றீங்களா? அவங்களுக்கு உண்மையிலேயே இப்படி ஒரு எண்ணம் இருக்கா சார்? அதை நோக்கி செல்கிறது. எந்த அரசியல்வாதியும் உள்ள மனசுல என்ன நினைக்கிறோம்னு உங்களையும் என்னையும் மாதிரி மீடியாவை கூப்பிட்டு உட்கார வச்சு ரகசியமா முன்னாலேயே சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு காலத்துல நம்ம இப்படிதான் அண்ணாமலையை பத்தி பேசணும். அவர் வந்து தனியா போற மாதிரி ஒரு அபிப்பிராயத்துல இருக்காரு அப்படின்னு சொன்னோம். அன்னைக்கு எல்லாரும் அண்ணாமலையா அப்படியா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, அவரு பிஜேபி இல்லைன்னா அவர் வந்து மூச்சே விட மாட்டாரு அவரு
இல்ல நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். ஏன்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னீங்க அண்ணாமலை அவர்கள் புது கட்சியை துவங்குவாரு அப்படின்னு சொன்னீங்க. நாங்க கூட நிறைய அதுக்கு விமர்சனங்கள் வச்சோம். ஆனா நீங்க மறுபடியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னீங்க இல்ல அவர் கண்டிப்பா தொடங்குவாரு அப்படின்னு. தொடங்கும் எண்ணத்தில் இருக்கிறார் என்பது அதுக்கு கமெண்ட்ஸ்லயே அப்ப நம்மள கழுவி ஊத்துனாங்க. ஆனா இப்ப நடக்கக்கூடிய விஷயங்களை பாத்தீங்கன்னா அவர் கொடுத்த பொறுப்புல இருந்து விலகிட்டாரு. பாஜக இப்ப இருக்கக்கூடிய எஸ்ஜி சூர்யா திருச்சி சிவா பையன் என்னெல்லாம் பேசியிருக்காரு பாருங்க. அவர் இவ்வளவு கோடி பணம் சேர்த்துட்டாரு, யாரு அண்ணாமலை ஒரு தனி கட்சி தொடங்க போறாருன்னு பேசுறாங்க. அவரும் பேசியிருக்காரு. திமுக அவனுடைய கொள்கை சபாபதி மோகன் ஒருத்தர் பேசியிருக்காரு. அவரும் இதே சொல்லியிருக்காரு. அவர் இப்ப தேர்தலுக்கு முன்னாடி அண்ணாமலை புது கட்சி உங்களுக்கு அராஜகமா தெரியல. சபாபதி மோகனும் எஸ்ஜி சூர்யாவும் இன்னைக்கு சொல்லத நம்புறீங்க. 3 மாசத்துக்கு முன்னால திருசக்தி சுந்தரராமன் சொன்னா நம்ப மாட்டேன்றீங்க. அப்ப செய்திகளை முந்தி தருவது திருசக்தியார்னு ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சார் நிச்சயமா. எஸ்ஜி சூர்யா சொல்லதை இன்னைக்கு நம்புறீங்க, சபாபதி மோகன் சொல்லதை நம்புறீங்க. 3-4 மாசம் முன்னாலேயே நான் சொன்னேன். நான் சொல்றேன் சொன்னீங்க, அவன் உறுதியா சொன்னேன். எனக்கு வர தகவல் உறுதி இல்லைன்னா நான் பேசவே மாட்டேன். அதே மாதிரி இப்போவும் இந்த 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 விஷயத்துல இப்ப அண்ணாமலை அவர் ஒதுங்கிட்டாரு. எங்க அப்பா உடம்பு சரியில்லாதனால இந்த இதுல இந்த தேர்தலில் நான் கலந்துக்கல. தூங்க மாட்டாரா சார் அந்த விஷயத்த? இந்த தேர்தல் வரைக்கும் அவர் எந்த விதத்திலையும் பெருசா அரசியல்ல ஈடுபட மாட்டாரு. அந்த எண்ணத்தை 2026 எலெக்ஷன் வரைக்கும் அவருக்கு தனி கட்சியும் இல்ல, பாஜகலயும் ஒரு பெரிய தேசிய பதவி எதுவும் அவருக்கு கிடையாது. யாராவது அவருக்கு தேசிய பதவி கொடுப்பான்னு கமெண்ட்ல எல்லாரும் கண்ணீர் வடிப்பான். கண்ணீர் வடிப்பவர்களுக்கு என்னுடைய ஆறுதல் இதான், இல்லை நான் சொல்லலையா இல்லைன்னு. ஆனா சொல்றேன், நானா முடிவு பண்றேன், அமித்ஷா முடிவு பண்றாரு, மோடி முடிவு பண்றாரு. இருக்காது, இல்லை, இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. தேர்தலுக்கு அப்புறம் தேர்தல் முடிவுகளை பொறுத்து பரவாயில்லன்னு அவர் மறுபடியும் கட்சிக்கு சேர்த்துக்கலாம், பதவி கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம், தனி கட்சி ஆரம்பிக்கலாம். தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின் எல்லாமே நிலைமை மாறும். இப்பத்திக்கு கட்சி ஆரம்பிக்க போறது இல்ல, அந்த முடிவுல இருந்து பின்வாங்கிட்டாரு. அவருக்கு தேசிய அளவுல பதவி எதுவும் கொடுக்க போறது கிடையாது. பின் வாங்கிட்டார் இல்ல, பின் வாங்க வைக்கப்பட்டார். டிசம்பர் 7 அன்னைக்கு கட்சி அறிவிச்சிருக்கணும் ஜோசியர்கள் சொன்னபடி. அது கூப்பிட்டு அன்பா பேசி, அன்பா ஆலோசனை சொல்லி, பாசமா அவரை சொல்லி அந்த மாதிரிலாம் ஆரம்பிக்கிறதெல்லாம் தப்பு கண்ணா, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பா கேட்டுக்கிட்டாங்க. அந்த அன்பின் காரணமாக அவர் இப்ப அது ஆரம்பிக்கல. எனக்கு புரிஞ்சிடுச்சு, மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியும் எல்லாருக்கும் புரியும். அதனால அது ரைட்டு. அது 26 வரைக்கும் 26 தேர்தலுக்கு அப்புறம் நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அது சூழ்நிலைகள் மாறும். ஏங்க அண்ணா, என் கல்லறையில் கூட திமுகவுடன் நான் கூட்டணி சேர மாட்டேன்னு சொன்ன வைகோ இங்க நிக்கிறாரு. நம்ம என்ன பண்ணிட்டோம்? நீங்கள் நானும் வைகோவை பார்த்தா வணக்கம் சொல்லாமையா இருப்போம்? கண்டிப்பா. ஏங்க அன்னைக்கு சொன்னீங்களே, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம இப்படி சேர்ந்துட்டீங்களே அப்படின்னு மனசுல நினைப்பீங்க. கேட்க முடியுமா? நேருக்கு நேர நான் பேட்டியில சொல்லுவேன். நேரம் வைகோ அண்ணனை பார்த்தா, அண்ணே வணக்கம், நல்லா இருக்கீங்களா, வீட்டுல அண்ணன் நல்லா இருக்காங்களா, அவ்வளவுதான். நம்மளே கேட்க மாட்டோம், மக்கள் கேட்டுருவா போறாங்க. ஸோ அரசியலில் நான் அவரை மட்டும் சொல்லல, அரசியல்ல இதெல்லாம் சகஜம். அந்த மாதிரி இப்போ திருமாவளவன் முதல்ல மங்களூர்ல நின்னாரு, ஜெயிச்சாரு எம்எல்ஏவா. அப்ப எங்க இருந்தாரு கூட்டணி? பாஜக, திமுக, பாமக, விசிக. ரெண்டு கட்சி இங்க பாஜக மத ரீதியான கூட்டணியுடன் சேர மாட்டேன். பாஜக நான் மத கூட்டணின்னு சொல்லல, இவர் தான் சொல்றாரு, இப்போ சொல்றாரு. சாதி ரீதியான கூட்டணியுடன் இப்போ நான் ஐயா ராமதாஸ் வந்தால் இருக்க மாட்டேன். 2001 அதே கூட்டணியில பாமக இருந்துச்சு. 2 கூட்டணி இருந்திருக்கு, மத ரீதியான கூட்டணி இருந்திருக்கு, கூட்டணி இருந்திருக்கு. அப்ப தெரியலையா உங்களுக்கு? அன்னைக்கு உங்களுக்கு எம்எல்ஏ ஆகணும், நல்லா ஆனீங்க, இன்னைக்கு வேற சூழ்நிலை. ஸோ இதெல்லாம் அரசியல், இவர் தான் எல்லாமே அப்படிதான் இருக்கும் அரசியல்ல. அந்த வகையில கதிமுக என்ற ஒரு புது கட்சி நான் நிச்சயமாக வரும்னு நான் சொல்லல, வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதற்கான சில பேச்சுவார்த்தைகளும் நடந்துகிட்டு இருக்கு. கடைசி நிமிஷத்துல அதை நடக்க விடாம அது தடுக்கப்படலாம். நாங்க தகவல் இன்னைக்கு என்ன தகவல் வருதோ அதுதான் நம்ம சொல்ல முடியும். நாளைக்கு அவங்க மனசை மாத்திக்கிட்டாங்கன்னா, அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் அடிதடி வந்த போது தினகரன் ஆபீஸை கொளுத்தின போது அடிச்சுக்கிட்டாங்க, தினகரன் ஆபீஸை கொளுத்துட்டாங்கன்னு உங்களை இந்த மாதிரி மீடியா சொல்லியிருப்போம். திடீர்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா, ஏன் சேர்ந்தாங்க நமக்கு தெரியாது. சேர்ந்துட்டாங்க. இப்ப என்ன சொல்லப்படுகிறதோ அதுதான் செய்தி.
ஏன் சேர்ந்துட்டாங்க? இப்ப கூட சமீபத்துல கலாநிதி மாறனும் தயாநிதி மாறனும் சண்டை போட்டாங்க கோர்ட்டுக்கு போற அளவுக்கு. இப்போ ஒரு 3 மாசம் முன்னால 3500 கோடி சொத்து ஏதோ அவர் ஏமாத்திட்டாருன்னு கலாநிதி மாறன் பேர்ல தயாநிதி மாறன் போய் சொன்னார். உடனே ஏதோ ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தரையும் இன்னும் யாரையோ ஒரு திரு கூப்பிட்டு ஸ்டாலின் அவரோட உட்கார வச்சு 2 பக்கமும் பஞ்சாயத்து பண்ணி ஏதோ ஒரு அமௌண்ட் செட்டில் பண்ற மாதிரி பண்ணி மேட்ரை சரி பண்ணிட்டாங்க. தகராறு ஏற்பட்டது உண்மை, பத்திரிகை தகவலில் வந்தது உண்மை, எல்லாமே உண்மை, செட்டில் ஆனது உண்மை. ஏன் செட்டில் ஆச்சு, எவ்வளவு செட்டில் ஆச்சு? யாரோ சொல்றாங்க 3500 கோடி ரூபா கொடுத்தாரு, 800 கோடி ஷேர் கொடுத்தாரு. அது எவ்வளவு தூரம் அது தகவல் வந்து புள்ளி விவரம் கரெக்டுன்னு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு எனக்கும் தகராறுனா தெரியும், செட்டில்மெண்ட்னா தெரியும். ஆனா உள்ள என்ன நடக்குதுங்கிறது யூகமா தான் சொல்ல முடியுமே தவிர அவங்க வந்து நம்மகிட்டயா சொல்ல போறாங்க? இல்லைங்க, தகராறு நடந்ததா, இப்படி செட்டில்மெண்ட்டா, இதான் காப்பி, உங்ககிட்ட காமிப்பாங்களா, என்கிட்ட காமிப்பாங்களா? இதுதான் நமக்குள்ள மீடியா வந்து பாதி தகவல், பாதி வந்து லாஜிக்கல் பிரிசம்ஷன் சொல்லக்கூடிய சாதுரியமான யூகங்கள். ஏன்னா வந்து உங்ககிட்ட யாரும் 100% உண்மையை சொல்ல போறது இல்லை. எந்த அரசியல்வாதி எந்த கட்சிக்காரனும் சொல்ல போறது இல்லை. அப்போ எதுவுமே உண்மையே வந்து 100% உண்மை இல்லைன்னா நீங்க எப்படி சார் சொல்றீங்க? அப்போ எதுவுமே சொல்ல முடியாது. மீடியாவுக்கு பதிலாக நம்ம வந்து வேற ஏதாவது நீங்க 4 நாள் சினிமா பாட்டு தான் போடணும். ஸ்பெக்ட்ரம்ல வந்து பழைய சினிமா பாட்டு நீங்க போடணும், நான் வந்து எனக்கு தெரிஞ்ச பாட்டுலாம் நான் பாடிக்கிட்டு இருக்கோம். இது அதாவது அரசியலில் இப்படித்தான் சாத்தியம். அந்த வகையில் திமுக என்பது பிளவுபட வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை வந்து ஸ்டாலின் எவ்வளவு சாதுரியமாக தடுப்பார், உதயநிதி எவ்வளவு சாதுரியமாக தடுப்பார், கனிமொழி எவ்வளவு தூரம் விட்டு கொடுப்பார், கனிமொழிக்கு விட்டு கொடுக்க திமுக தலைமை எவ்வளவு தூரம் தயாராக இருக்கிறது, இது பல கேள்விகள் அதுல வந்து உள்ள காரணிகள் இருக்கு. இப்படிதான் நடக்கும். ஏங்க, மகாராஷ்டிரால முத நாள் வந்து உத்தவ் தாக்கரே சிவசேனாவும், ஒரே சிவசேனா, அதுவும் வந்து பாஜகவும் கூட்டணி, தேர்தலில் கூட்டணி ஜெயிச்சிருச்சு. சிஎம் யாருன்றதுல கருத்து வேற்றுமை. மறுநாளைக்கு என்ன பண்ணார் உத்தவ் தாக்கரே? காங்கிரஸை கூப்பிட்டு கூட்டணின்னு சொல்லி அப்படியே மாறி ஆட்சி அமைச்சிட்டாரு. யாராவது எதிர்பார்த்தாங்களா? 3 நாளைக்கு முன்னால உத்தவ் தாக்கரே வந்து ராகுல் காந்தி வந்து தேச துரோகின்னு பேசியிருக்காரு. அப்போ காங்கிரஸ் வந்து தேசத்துக்கு எதிரான கட்சின்னு பேசினாரு. 3வது நாளுக்கு பாத்தீங்கன்னா ஒன்னாயிட்டாங்க. அரசியலில் எதுவும் நடக்கும். ஆமா, உடனே அவர் என்ன பண்ணாரு? அமித்ஷா ஒரு 2-3 மாசம் வேடிக்கை பார்த்துட்டு அந்த உத்தவ் தாக்கரேக்கு வந்து யார் அடிமட்டத்துல கேடர்ல யார் ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஏக்நாத் ஷிண்டே, ஆட்டோ ரிக்ஷா டிரைவரா இருந்து வந்தவர், அவர் தூக்கி அலாக்கா அவரோட ஒரு கூட்டமா கூட்டு வந்து இதுதான் சிவசேனான்னு கொண்டு வச்சுட்டாரு. முடிஞ்சு போச்சா? அந்த ஆட்சிக்கு வந்து போய் பிஜேபி வந்துருச்சு. இது எல்லாமே வந்து ஒரு அந்த தேர்தலுக்கு முன்னால யாராவது வந்து உத்தவ் தாக்கரேவும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி சேரும்னு சொல்லியிருந்தா, உனக்கு பைத்தியமாயா, உனக்கு கொஞ்சமான ஏதாவது அரசியல் தெரியுமான்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் நடந்தது. அரசியலில் எல்லாமே நடக்கும். அப்ப கதிமுகவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதற்கு நான் இதை ஒரு உதாரணமா சொல்றேன். அரசியலில் எதுவும் நடக்கலாம். இந்த 2 மாசம் வந்து கண்டிப்பாக வந்து சுவாரஸ்யமாக இருக்க போகிறது. நீங்க இப்போ திருப்பி வந்து எல்லாரும் வந்து தாவேகாவை சுத்தியே அரசியல் செய்திகள் ஓடிக்கிட்டு, இதை தாண்டி பல விஷயங்கள் நடக்க போகிறது. அந்த அலிபாபா மர்மங்கள் வந்து அடுத்த 2 மாசத்துல தானாக வெளியே வரும். கண்டிப்பா சார். என்னென்ன மர்ம முடிச்சுகள் அழுக்கப்பட போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்களுக்கு தெரியாத பல விஷயங்களை சுவாரஸ்யமா சொன்னீங்க. பர்சனலா எனக்கு ரொம்ப ருசிகரமா இருந்தது. உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. வணக்கம்.